வணக்கம் நண்பர்களே. அடுத்த வாரம் டிஏ உயர்வு, அரசு ஊழியர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் அடுத்த வாரம் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வரக்கூடும் என எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. குறிப்பாக அகவிலைப்படி உயர்வு குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் வெளியாகலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது 58% உள்ள டிஏ சுமார் 2% உயர்ந்து 60% ஆகலாம் என கணிக்கப்படுகிறது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை இது உறுதி செய்யப்படவில்லை. இந்த உயர்வு ஏஐசிபிஐ ஐடபிள்யூ தரவின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. 2025 ஜனவரி முதல் டிசம்பர் வரை உள்ள 12 மாத சராசரி குறியீடு அடிப்படையில் கணக்கிடப்பட்ட போது டிஏ சுமார் 60.33% வந்துள்ளது. வழக்கமாக தசம எண்கள் கணக்கில் கொள்ளப்படாததால் இது 60% நிர்ணயிக்கப்படலாம். அகவிலைப்படி கணக்கீடு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட சூத்திரத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிறது. DA சதவீதம் is equal to AICPI IW 12 மாத சராசரி மைனஸ் 261.42 ஸோ வகுத்தல் 261.42 பெருக்கல் 100. இந்த கணக்கீடு பணவீக்கத்தின் தாக்கத்தை ஊழியர்களின் சம்பளத்தில் ஈடு செய்ய உதவுகிறது. இந்த 2% உயர்வு ஊழியர்களின் சம்பளத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக அடிப்படை சம்பளம் ரூபாய் 50,000 உள்ள ஒரு ஊழியருக்கு தற்போது 58% டிஏ அடிப்படையில் 29,000 கிடைக்கிறது. டிஏ 60% உயர்ந்தால் அது 30,000 ஆகும். இதனால் மாதத்திற்கு 1,000 கூடுதல் வருமானம் கிடைக்கும். அதிக சம்பளம் பெறுவோருக்கு இதன் பலன் மேலும் அதிகமாக இருக்கும். மேலும் டிஏவை அடிப்படை ஊதியத்துடன் இணைப்பது டிஏ மெர்ஜர் பற்றிய கோரிக்கைகளும் எழுந்துள்ளன. ஃபெடரேஷன் ஆஃப் நேஷனல் போஸ்டல் ஆர்கனைசேஷன் போன்ற ஊழியர் அமைப்புகள் இதை வலியுறுத்தி வருகின்றன. டிஏ இணைக்கப்பட்டால் HRA, டிஏ, ஓய்வூதியம் மற்றும் கிராஜுவிட்டி போன்ற பலன்களும் அதிகரிக்கும். ஆனால் இது குறித்து அரசு இதுவரை எந்த முடிவையும் அறிவிக்கவில்லை. மொத்தத்தில் அடுத்த வாரம் வெளியாகக்கூடிய டிஏ உயர்வு அறிவிப்பு அரசு ஊழியர்களுக்கு உடனடி சம்பள உயர்வை வழங்கக்கூடிய முக்கிய அப்டேட்டாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா அரசு ஊழியர்களுக்கு இது ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.